ஹலோ நேயர்களே, வெல்கம் டு அவர் ஆன்மீக சுற்றுலா ஸ்தலங்கள் சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஆன்மீக சுற்றுலா திருத்தலங்கள் வரிசையில் அடுத்து நம்ம காண இருப்பது குருஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படுற ஆலங்குடி ஆபத்சகேஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலை பற்றி நான் பார்த்து படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தோட தலைநகரமான சென்னையிலிருந்து தெற்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நகரம் கும்பகோணம். அங்கிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த ஆலங்குடி அப்படின்ற சிறிய கிராமம். இந்த ஊரில் அமைந்துள்ளது தான் ஆபத்சகேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவில் நவகிரகங்களில் ஒன்றான குரு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும். மேலும் இந்த கோவில் பஞ்ச ஆரண்ய, அதாவது 5 விதமான வெவ்வேறு வகையான காடுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு தலமாகவும் பார்க்கப்படுது. மேலும் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ சமய நாயன்மார்கள் அருளிய தேவார பாடல்களிலும் இந்த கோயில் பற்றிய குறிப்புகள் உள்ளதாக சொல்லப்படுது. இந்த கோவில் முதல்ல சோழ மன்னர்களால் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் வடிவமைக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ராஜகோபுரம் 5 நிலைகளோட கம்பீரமாகவும் அழகாகவும் காட்சியளிக்குது. இங்குள்ள சிவபெருமான் லிங்க வடிவில் ஆபத்சகேஸ்வரர் அப்படின்ற பேரோட அருள்பாலிக்கிறார். பார்வதி தேவி மூலவர் குழலி அப்படின்ற திருநாமத்தோட காட்சியளிக்கிறாங்க. அம்பிகை இத்திருத்தலத்தில் தான் கடும் தவம் புரிஞ்சு இறைவனை திருமணம் புரிந்ததாக புராணங்கள் வாயிலாக அறிகிறோம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்ததுனால இதற்கு ஆலங்குடி அப்படின்ற பேர் வந்ததை சொல்கிறாங்க. இங்குள்ள சுந்தரர் சிலையை திருவாரூர்லேருந்து மறைத்து கொண்டு வந்ததாகவும் காவலர்களிடமிருந்து தப்பிக்க குழந்தைக்கு அம்மை அப்படின்னு கூறி மறைத்து எடுத்து வந்து வைத்ததாகவும் அதனால் இன்றைக்கும் அந்த சிலையில் வடுக்கள் காணப்படுறத சொல்கிறாங்க. ஆகையால் நவகிரகங்களுக்கும் குரு பகவானாக இருக்கிற சிவபெருமானாகிய தட்சிணாமூர்த்தியை தரிசித்து இறைவனோட அருளை பெறுவோமாக. இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஆன்மீக ஸ்தலங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஸ்தலங்களோட விவரங்களை நாங்கள் இந்த சேனலில் பதிவிடுறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.